ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெந்தய குழம்பு. இது ரொம்ப டேஸ்டியான குழம்புங்க. வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டும் சேர்த்து கைவிடாம பொன்னிறமா 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்துல எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை தாராளமா வாரத்துல ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்ப வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு தட்டில் தட்டி ஆற வச்சுக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதையும் அது கூட சேர்த்து ஆற வச்சு மிக்சியில ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூடவே 15 பல் பூண்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 பழுத்த தக்காளியா எடுத்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணி விட்டு கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ குழம்புல உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து கைவிடாம கிளறிக்கோங்க. பவுடர் சேர்த்து ஒரு 15 செகண்ட்ஸுக்கு கொதிச்சா போதும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கிறேன். இப்போ டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.